வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற உண்மையான நியாயமான பிரார்த்தனைகள் கண்டிப்பாக கைகூடும். உன்னுடைய சூழலை நீயே உண்டாக்கிக்கொள். இனிய அன்னையே, இங்கே இவ்வாறு எழுதியிருக்கிறது. ஒரு ஆன்மீக சூழல் புறச் சூழ்நிலைகளை விட முக்கியமானது. அதுவும் கிடைத்துதான் சுவாசிக்கவும் வாழவும் வேண்டிய தனது சொந்த ஆன்மீக காற்றையும் தானே உண்டாக்கி கொள்ள முடிந்தால் அதுவே முன்னேற்றத்திற்கு வேண்டிய சரியான நன்னிலை ஆகும். அப்படிப்பட்ட சூழலை பெறுவதும் அதே சமயம் தன்னுடைய உண்மையான ஆன்மீக சூழலை தானே உண்டாக்கி கொள்வதும் எப்படி? ஓர் அக ஒழுக்க பயிற்சியின் மூலம் அதை செய்யலாம் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. உனது சிந்தனைகளை அடக்கி அவற்றை சாதனை ஒன்றையே நோக்கி திரும்புவதன் மூலம் உனது செயல்களை அடக்கி அவற்றை சாதனை ஒன்றையே நோக்கி திரும்புவதன் மூலம் எல்லா ஆசைகளையும் பயனற்ற புறத்தன்மை கொண்ட சாதாரண நடவடிக்கைகளை எல்லாம் நீக்கி விடுவதன் மூலம் சாதாரண விஷயங்கள், சாதாரண சிந்தனைகள், சாதாரண செயல்கள், சாதாரண எதிர் செயல்கள் இவற்றில் இருந்தெல்லாம் உன்னை பிரித்து அதிக தீவிரமான அகவாழ்வு வாழ்வதன் மூலம் உன்னை சுற்றிலும் நீ விரும்பும் சூழலை உண்டாக்கி கொள்ளலாம் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. உதாரணமாக, கண்டதையெல்லாம் படிக்காமல் எதை பற்றியும் பேசி எதை வேண்டுமானாலும் செய்யாமல் யோக பாதையில் செல்வதற்கு உதவக்கூடியவைகளை மட்டுமே படித்தால் தெய்வானுபூதிக்கு இட்டு செல்வதற்கு இசைந்தவைகளை மட்டுமே செய்தால் புற விஷயங்களை நோக்கி திரும்பிய ஆசைகளையும் தூண்டுதல்களையும் நீக்கினால் உன்னுடைய மனோமய ஜீவனை அமைதிப்படுத்தி உன்னுடைய பிராண ஜீவனின் தாபத்தை தணித்தால் வெளியே இருந்து வரும் சூசனைகளை உன் உள்ளே வரவிடாமல் தடுத்து உன்னை சுற்றிலும் இருக்கும் மனிதர்களின் செயல் உன்னை பாதிக்காத நிலையை நீ அடைந்தால் எதனாலும் தீண்ட முடியாத அவ்வளவு சக்தி வாய்ந்த ஆன்மீக சூழலை உருவாக்கி விடுவாய். இனி உனது சூழல் சந்தர்ப்பங்களை பொறுத்ததாகவோ, நீ யாருடனும் வசிக்கின்றாய், எந்த நிலைமையில் வசிக்கின்றாய் என்பவைகளை பொறுத்ததாகவோ இருக்கவே இருக்காது. ஏனெனில் நீ உன்னுடைய சொந்த ஆன்மீக சூழலாகிய வேலிக்குள் வாழ்கின்றாய். அதை பெரும் வழி ஆன்மீக வாழ்வு ஒன்றிலேயே கவனம் செலுத்துதல், ஆன்மீக வாழ்விற்கு உதவும் நூல்களை மட்டுமே படித்தல், ஆன்மீக வாழ்விற்கு இட்டுச் செல்லும் காரியங்களையே செய்தல். இப்படி அப்போது உனது சூழலை நீயே உண்டாக்கி கொள்வாய். நீ எல்லா கதவுகளையும் திறந்து வைத்தால், பிறர் சொல்வதற்கெல்லாம் செவி சாய்த்தால், இவருடைய அறிவுரையின் படியும் அவருடைய அருளுரையின் படியும் நடந்தால், புற விஷயங்களின் மேல் நிறைய ஆசை கொண்டிருந்தால் உன்னுடைய ஆன்மீக சூழலை நீயே உண்டாக்கி கொள்ள இயலாது. எல்லோருக்கும் இருப்பது போன்ற சாதாரண சூழ்நிலையே உனக்கு இருக்கும் என்று ஸ்ரீ அன்னை உரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆன்மீக சூழலை உருவாக்கி கொள்வது எப்படி என்பதும் அதன் நடைமுறையை பற்றியும் இன்றைய பதிவில் நீங்கள் பார்த்தீங்க. இன்றைய பதிவை இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த நாள் பதிவு மனதையும் புலன்களையும் அபிவிருத்தி செய்தல், வேறுபட்ட பல காரியங்களை செய்தல் என்ற பதிவை தான் அடுத்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். தவறாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.